ஜோதா, மிகவும் அழகாக இருக்கின்றாய். உன்மேல் கண் பட்டுவிடும் போல் இருக்கிறது. எனக்கு புரியவில்லை, நகையால் நீ அழகாக இருக்கிறாயா அல்லது உன்னால் நகை அழகாக இருக்கிறதா? இந்த நகையை எனக்கு சுஜாமல் அண்ணாதான் கொடுத்தார். நான் இதை அணிந்து கொள்ளும் போது அழகாக இருக்கிறேன் என்று அனைவரும் கூறுவார்கள். ஏனென்றால் இந்த நகையோடு சேர்ந்து என் அண்ணனின் அன்பும் கலந்திருக்கிறது. இதை நினைக்கும் பொழுது என்னுடைய மனம் மகிழ்ச்சி அடைகின்றது. அட கடவுளே, என்னவாயிற்று? என்னுடைய ஒரு தோடு எங்கு விழுந்ததென்று தெரியவில்லை. என்ன ஜோதா, இதற்கேன் இவ்வளவு கவலை? அது காதில் அணியும் தோடு, பறவை அல்ல. எங்கும் பறந்து போய் விடாது, கிடைத்து விடும். அம்மாவுடைய அறை அலங்கரித்ததை காண்பதற்கு அம்மாவோட அறைக்கு சென்றிருந்தேன். அம்மா அறையில் இல்லை, ஆனால் என் தோடு அங்குதான் விழுந்திருக்கும். நான் உடனே சென்று பார்க்கிறேன். வேண்டாம், தாங்கள் இங்கே இருங்கள், நான் சென்று இல்லை பார்க்கிறேன். மோத்திபாய், நீ அம்மாவின் அறைக்கு சென்று இவ்வாறு தேடிக் கொண்டிருந்தால் மற்றவர்கள் உன்னை தவறாக நினைக்க கூடும். நானே சென்று பார்க்கிறேன். இந்த பிடி. அதோடு இந்த முத்துமாலையையும் வைத்துக்கொள். மிக்க நன்றி மகாராணி. ஆனால் இவ்வளவு விலை உயர்ந்த நகைகள் எனக்கா? அது சரி, நீ எவ்வளவு நல்ல காரியம் செய்திருக்கிறாய். ஜோதாவுக்கும் சூரியபானுக்கும் மடலை அனுப்பினாய் அல்லவா? ஆனால் தாங்கள் கூறிய உத்தரவைத்தானே நான் நிறைவேற்றினேன். சரி, நீ இப்போது சென்று திருமண வேலைகளில் ஈடுபடு. திடீரென்று இவ்விரவில் எம்மை ஏன் அழைத்தீர்கள் ராஜகுமாரி? எனக்கு ஒரு மடல் வந்தது. அம்மா, என்ன அவசியம் வந்துவிட்டதென்று தாங்கள் இவ்வாறு ஒரு காரியத்தை செய்தீர்கள்? நான் இதை அனைத்தையும் உன் நன்மைக்காகவே செய்தேன் ஜோதா. உன்னை கஷ்டத்திலிருந்து காப்பாற்றுவதற்காக. எந்த கஷ்டத்திலிருந்து காப்பாற்றுவதற்காக? என்னை காப்பாற்றுவதாக கூறி எனக்கு அவப்பெயரை உண்டாக்கி விட்டீர்கள். அனைவருக்கும் முன்பு முதல் முறையாக நான் தலை குனிந்து நின்றேன். என்னால் தலை நிமிர முடியவில்லை. என்னை பற்றி என் தந்தையும் அண்ணனும் என்ன நினைத்திருப்பார்கள் என்று தெரியவில்லை. ஆனால் தாங்களோ ஒன்று கோருங்கள் தாயே. உன்னுடைய 17வது பிறந்த நாளன்று சகுனிபாய் அவர்கள் உனது மகள் ஜோதா முகலாயனின் வீட்டிற்கு செல்லப் போகிறாள். சகுனிபாய் ஏதாவது கூறினால் அதை தாங்களும் நம்பி விடுவதா? சகுனிபாய் ஒன்றும் பிரம்மன் அல்ல என் விதியை எழுதுவதற்கு. அவ்வாறு ஒன்று நடந்தால் என்னுடைய பல்லக்கல்ல, என் பாடைதான் செல்லும். நான் ஒரு ராஜபுத்திர பெண். ராஜபுத்திரியாக இருந்த இறப்பெண்ணை தவிர முகலாயர்கள் வீட்டிற்கு செல்ல மாட்டேன் தாயே, நான் செல்ல மாட்டேன். தாங்கள் தங்கள் மகள் ஜோதாவின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். இதை என்னிடம் கூறியிருந்தால் தாங்கள் இவ்வளவு தூரம் சிரமப்பட அவசியமே இருந்திருக்காது.
நான் பயந்து விட்டேன் ஜோதா. நான் மிகவும் பயந்து விட்டேன். உன்னால் தாங்க முடியாது என்று நினைத்தேன். உன் திருமணம் சரியாக நடந்தால் அதுவே போதும். அம்மா, தாங்கள் இதுபோல் மற்றவர்கள் கூறுவதை நம்ப கூடாது. இதை மற்றவர்களிடம் கூறாதீர்கள். எனக்கு இனி எந்த கவலையும் இல்லை. நீயே பார், இந்த இந்துஸ்தானை வியக்கும் அளவிற்கு உன் பல்லக்கை மிகச் சிறப்பாக அலங்கரிக்கப் போகிறேன். நிறைய வேலைகள் இருக்கிறது, ஏற்பாடுகள் செய்ய வேண்டும். ஆமீரின் எதிர்காலம் இக்கட்டான சூழ்நிலையில் சிக்கிக் கொண்டிருக்கிறது. ஜோதாவிற்கோ முகலாயர்கள் மேல் கோபம் அதிகரித்துக் கொண்டிருந்தது. ஆனால் அங்கு சுஜாமல் ஆமீரை கைப்பற்றுவதற்காக முகலாயர்களிடம் உதவி கேட்டுச் சென்றான். அப்படி என்ன ஆயிற்று சுஜாமல்? என்னை சந்திப்பதற்காக நீ இங்கேயே வந்து விட்டாயே. போர், ராஜபுத்திரர்கள் மீது, ராஜா பார்மல் மீது தங்களிடம் உதவி கேட்டு நான் இங்கு வந்துள்ளேன். அதற்கு பதிலாக எனது உயிர் உள்ளவரை தங்களுக்கு விசுவாசமாக இருப்பேன். என்ன கூறுகிறீர்கள்? சரி, நான் உனக்கு உதவி செய்கின்றேன். ஆனால் அதற்கு முன்பாக நீ உனது விசுவாசத்தை என்னிடம் நிரூபிக்க வேண்டும். நான் தயாராக உள்ளேன். அவ்வாறென்றால் காட்டு உன் விசுவாசத்தை. உன் நாவால் இதை சுத்தம் செய். ஏன் பார்க்கின்றாய்? உன் நாவால் இதை சுத்தம் செய். நான் நன்றி உள்ளவனாக இருப்பேன் என்று வாக்களித்தேன். உங்களுக்கு அடிமையாக இருப்பேன் என்றல்ல. ஒரு ராஜபுத்திரன் தன்னுடைய கழுத்தை வெட்டிக் கொள்வானே தவிர தன்னுடைய மூக்கை அல்ல. உங்களைப் போன்ற முகலாயர்கள் தங்களுடைய காலணிகளை சுத்தம் செய்வதுதான் விசுவாசம் என்றால் என்னை மன்னித்து விடுங்கள். நான் உதவி நாடி தவறான இடத்திற்கு வந்துவிட்டேன். நான் தன்னந்தனியாக போரிட்டு மடிவேனே தவிர யாருக்கும் அடிமையாக இருந்து மடிய மாட்டேன். புரிந்து கொள்ளுங்கள். நெல். மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி சுஜாமல். ஒருவேளை நான் கூறியதை நீ இன்று செய்திருந்தால் எனது பார்வையில் எனது காலணியை நாவால் சுத்தம் செய்யும் ஒரு நாயாக இருப்பாய். நாய்களிடம் நாங்கள் நட்பு வைத்துக் கொள்வதில்லை. உன்னுடைய இந்த துணிச்சல் மிகவும் பாராட்டத்தக்கது. உன்னுடன் நானும் நட்பு வைத்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன் சுஜாமல். தங்களுடைய இந்த நட்பு எனக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. யாம் ஆமீரை ராஜ்யம் செய்தாலும் இன்று போலவே நம்முடைய நட்பு என்றும் தொடரும். ஷெஹன்ஷா ஜலாலுதீன் முகமதுடன். இன்ஷா அல்லாஹ். ராஜா சுஜாமலின் கூடாரத்தை எனது கூடாரத்திற்கு அருகில் அமையுங்கள். நமது நட்பின் அடையாளமாக நான் தரும் ஒரு சிறிய பரிசு சுஜாமல். எனது விருப்பம் என்னவென்றால் நம்முடைய இந்த நட்பு ராஜபுத் முகலாயர்களுக்கிடையில் ஒரு பாலமாக அமையட்டும். ஆமீரும் அதன் ராஜகுமாரி ஜோதாவும் மிகவும் பாராட்டுக்குரியவர்கள். சந்தர்ப்பம் கிடைத்தவுடன் நாம் ஒன்றாக ஆமீரை தாக்குவோம். பார்மலின் சிரசிலிருந்து மணிமகுடத்தை அகற்றி விடுவோம். நாளை இங்குதான் சந்தை கூடுகிறது. அதற்கான ஏற்பாடுகள் நடந்து விட்டதா? உனது கூடாரத்தை அலங்கரித்து விட்டாயா? இல்லை, இப்பொழுதே வா. நீ ஏன் இவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கின்றாய்? எனக்கு அந்த சந்தையை பற்றி நினைத்தாலே சந்தோஷமாக இருக்கும். இது போன்ற அழகிகளின் திருவிழாவை எங்குமே காண முடியாது. என்ன வேண்டுமானாலும் விற்றுக்கொள்ளுங்கள். ருக்கையா பேகம் கூடாரத்தை விரித்த பிறகு எவருடைய கூடாரமும் செல்லுபடியாகாது. வருத்தப்படாதே நாதிரா. சென்ற முறை உன்னிடம் செகன்ஷா சில பொருட்களை வாங்கினார் அல்லவா? எனது கூடாரத்தில் சிலவற்றை தான் வாங்கினார். ஆனா ருக்கையா பேகத்தின் கூடாரத்தில் நிறைய வாங்கினார். அப்படி அவளிடத்தில் என்னதான் இருக்கிறது என்று எனக்கு புரியவில்லை. 1, 2 என்றால் கூறலாம்.
இருவரும் ஒரே வம்சத்தை சார்ந்தவர்கள். சக்கரவர்த்தியாருக்கும் ருக்கையாவுக்கும் ஒரே தாத்தாதான். சக்கரவர்த்தி பாபர் அவர்கள். இரண்டாவது, அவள் மிகவும் புத்தி கூர்மையானவள். மூன்றாவது, அனைவருக்கும் தெரியும், மரியாதை நிறைந்த பெரிய குடும்பத்தை சார்ந்தவர். யாரிடம் இல்லாத விலை மதிப்பற்றது என்னிடம் இருக்கிறது. ஒருவேளை அது பொய் என்றால் ஏன் அவர் என்னை நாடி வரப்போகிறார்? நீங்கள் தவறாக நினைக்க வேண்டாம். வைத்தெரிச்சலால் தான் இவ்வாறு நடந்து கொள்கிறார்கள். லட்சம் முறை முயற்சித்து பார்த்தாலும் அவர்களால் உங்களை வெல்ல முடியாது. இம்முறை கூடாரத்தை எவ்வாறு அமைக்க வேண்டும் என்றால், இந்த மீனா பசாரே அதனால் ஜொலிக்க வேண்டும். இம்முறை மீனா பஜாரில் நமது கூடாரத்தை அலங்கரிக்கப் போவதில்லை. அலங்கரிக்கப் போவதில்லையா? ஆமாம். பேகம் சாய்பா, நமது கூடாரத்தை அலங்கரிக்கவில்லை என்றால் செகின்ஷா பிறகு வேறு கூடாரத்துக்கு அல்லவா சென்று விடுவார். என் மீது நம்பிக்கை இல்லையா என்ன? அதிக நம்பிக்கை உள்ளது. சரி, பொறுத்திருந்து பார். நாளை மீனா பஜாரில் சாஹின்ஷா யார் கூடாரத்திற்கு வருகிறார் என்று. வாருங்கள் வாருங்கள், இந்த புதிய பட்டாடையை பாருங்கள், வந்து பார்த்து மகிழுங்கள். ஜலாலின் சிந்தனையில் வந்ததுதான் இந்த மீனா பஜார். மங்கையர்களுக்கென்றே மங்கையரே ஏற்படுத்திக் கொள்ளும் ஒரு கடை தெரு. இங்கு அனைத்து பொருட்களையும் கூடாரம் அமைத்து விற்பார்கள். சமையல் செய்யக்கூடிய பாத்திரங்கள் முதல் பெண்கள் உபயோகிக்கும் கண்மை வளையல் வரை அனைத்தும் இங்கு கிடைக்கும். அங்கு அரசவையில் இருக்கும் ராணிகளும் வருவார்கள், சேவகர்களின் மனைவிகளும் வருவார்கள், ஏன் வறுமையில் வாடும் தாசிகளும் வருவார்கள். ஜலாலும் வருவார். ஒரே சமயத்தில் இவ்வளவு அழகான பெண்களை வேறு எங்கு காண முடியும்? மீனா பஜாரை பற்றி ஒரு விசேஷமான செய்தியை கேட்டீர்களா? இம்முறை ருக்கையா பேகம் தனது கூடாரத்தை அலங்கரிக்கவில்லை. நீ கூறுவது உண்மைதானா? ஏன் அவ்வாறு செய்தார்கள்? என்னை மன்னியுங்கள் பேகம் சாய்பா, இன்னும் நேரம் இருக்கிறது. தாங்கள் ஒரு வார்த்தை கூறுங்கள், நான் இந்த கூடாரத்தை ஒரு நிமிடத்தில் அலங்கரித்து விடுகிறேன். பார்த்தீர்களா, மதிப்புக்குரிய ஜலால் வந்து கொண்டிருக்கிறார். ஆனால் இவள் கண்டு கொள்ளவே இல்லை. அவள் எவ்வளவு ஆனந்தமாக உட்காவை பிடித்துக் கொண்டிருக்கிறாள். ஆச்சரியமாக இருக்கிறது. எச்சரிக்கை! சக்கரவர்த்தி ஜலாலுதீன் முகமது அக்பர் வந்து கொண்டிருக்கிறார். பராக் பராக் பராக்! போய்விட்டது போய்விட்டது, அனைத்தும் போய்விட்டது. அங்கே பாருங்கள், சக்கரவர்த்தியார் வேறொரு கூடாரத்திற்கு செல்கிறார். இப்பொழுது அவர் சல்மா கூடாரத்திற்கு செல்கிறார். அவர் அங்கு எதையும் வாங்க மாட்டார். பாருங்கள், தாங்கள் எவ்வளவு அழகாக இருக்கிறீர்கள் என்று. அருகில் வந்துவிட்டார். சக்கரவர்த்தி அவர்களே, இது போன்ற காலணியை தாங்கள் எங்கு தேடினாலும் கிடைக்காது. இது மதிப்பிற்குரிய பாட்ஷா அவர்களுக்கு மட்டுமே சொந்தம். இதை ஒரு முறை அணிந்து பாருங்களேன். அவர் நேராக எனது கூடாரத்திற்கு தான் வருவார். இது ஒன்றும் அழகாக இல்லை. சக்கரவர்த்தியார் இங்குதான் வந்து கொண்டிருக்கிறார்.
மீனா பஜாரை பொருட்களால் ஜொலி ஜொலித்துக் கொண்டிருக்கிறது. தங்கள் கூடாரத்தில் ஒன்றும் இல்லையே. அழகான முகங்களுக்கு அலங்கரித்துக் கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. இயல்பான அழகுக்கு எப்பொழுதும் ஈடு இணையே இல்லை சஹின்ஷா. தங்களின் அறிவை பாராட்டியே ஆக வேண்டும். வித்தியாசமாக இருந்ததால் இந்த கூடாரம் என்னை கவர்ந்து இழுத்தது. அலங்கரிக்கப்பட்ட கூடாரங்களுக்கு நடுவில் இது வித்தியாசமான கூடாரம். தங்களுக்கு இதுவும் நன்றாக தெரிந்திருக்கும். வித்தியாசமான விஷயங்கள் என்றால் எனக்கு மிகவும் பிடிக்கும் என்று. யாம் காண்பிக்க போகும் பொருளுக்கு எந்தவித அலங்காரமும் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை சாஹின்ஷா. எமது பொருள் மிகவும் விலை மதிப்பற்றது சாஹின்ஷா. தாங்கள் அதை கண்டிப்பாக வாங்குவீர்கள். நான் இதை முழுமையாக நம்புகிறேன். விலை மதிப்பற்ற அந்த பொருள் என்னவென்று பார்க்கலாமா? காஷ்மீரின் சால்வை. காஷ்மீரில் நெய்யப்பட்ட விசேஷமான சால்வையாகும். சிறிதும் இடையற்றது, மிகவும் விலை மதிப்பற்றது. இதை போன்ற சால்வைகளை நான் பல கூடாரங்களில் பார்த்தேன். பார்ப்பதற்கும் தெரிந்து கொள்வதற்கும் வித்தியாசம் இருக்கிறது சாஹின்ஷா. மனிதனுக்கும் ஓவியத்திற்கும் உள்ள வித்தியாசம். கடைத்தெருவில் இது போன்ற சால்வை உங்களுக்கு கிடைத்ததென்றால் அடுத்த வருடம் யாம் எமது கூடாரத்தை அமைக்க மாட்டோம். இது எவ்வாறு எனக்கு பயன்படும்? காஷ்மீரின் பனிக்காட்டு குளிரையும் இந்த சால்வையால் தாங்கிக் கொள்ள முடியும். இங்கும் குளிராகத்தானே உள்ளது. நான் அதை ஒப்புக்கொள்ள மாட்டேன். மதிப்பிற்குரிய பாஷா அவர்களுக்கு இதை நான் நிரூபித்து காட்ட வேண்டும் போலிருக்கிறது. இந்த ஹுக்காவை 3 முறை இழுங்கள். இந்த சால்வை அதன் வேலையை காட்டும். இதன் சித்திர வெளிப்பாடுகள் மிகவும் பழையது போல் தோன்றுகிறது. பண்டை கால பொருட்களுக்கு என்றுமே மதிப்பதிகம். அது சால்வையாகட்டும், மதுபானமாகட்டும், இல்லை பழைய உறவுகளாகட்டும். இது ஒரு சிறந்த பொருள் என்று நான் ஒப்புக்கொள்கிறேன். இது அற்புதமாக இருக்கிறது. இதன் விலையை கூறுங்கள், நான் வாங்கிக் கொள்கிறேன். 1,60,000. தங்களுக்கே இது சற்று அதிகமாக தோன்றவில்லை? சஹின்ஷாவுக்கு பிடித்த அனைத்துமே விலை உயர்ந்ததுதானே. தாங்கள் வாங்கவில்லை என்றால் அது தங்கள் விருப்பம். தாங்கள் விவரமானவர்கள்தான். இந்த ஜலாலுக்கு ஒரு பொருள் மிகவும் பிடித்துவிட்டது என்றால் அதை வாங்குவதற்காக அவன் என்ன விலை வேண்டுமானாலும் கொடுப்பான் என்று தங்களுக்கு தெரியும். அவர் கண்களை மட்டும்தான் சரீரத்தால் அலங்கரிக்கப்பட்ட பொருட்களால் கவர முடியும்.
சஹின்ஷா இந்த பஜாருக்கு பார்க்க வரவில்லை, வாங்க வந்திருக்கிறார். தங்கள் அலங்காரம் அருமையாக உள்ளது. ஆனால் பொருட்களோ சஹின்ஷாவுக்கு பிடித்த மாதிரி இல்லை. ஆனால் நான் அவருக்கு பிடித்ததை அறிவேன். சக்கரவர்த்தியாரையும் தங்களையும் இங்கு பிரிப்பதற்கு யாரால் முடியும்? அறிவால் கட்டி போட்டிருக்கும் இவள் அன்பினால் தோற்கப் போகிறாள். அறிவு எவ்வளவு இருந்தாலும் இதயத்தின் அன்பிற்கு முன்பு தோர்த்துவிடும். பாருங்கள், இவள் அறிவு இதயத்தின் அன்பிடம் தோற்கப் போகிறது.